ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எஸ்எம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இசிஹெச்எஸை பற்றி நம்ம நிறைய அப்டேட் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ வந்து ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் பேரண்ட் பாலிகிளினிக்கும் எப்படி மாற்றுறது அப்படின்னு முக்கியமான லெட்டர் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன லெட்டர், என்னைக்கு வெளியிட்டது, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல முன்னாள் இராணுவ வீரர்கள் சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனலை நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இசிஹெச்எஸ் எக்ஸர்வீஸ்மேன் ஹெல்த் கான்ட்ரிபியூட்டர் ஸ்கீம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அத்தனை இம்பார்ட்டன்ட் லெட்டர் 10 ஜூன் 2025 அன்னைக்கு எம்டி இசிஹெச்எஸ் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த லெட்டரை நான் போடுறேன். இதான் அந்த லெட்டர். இப்போ இந்த லெட்டரில் முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசிஹெச்எஸோட ஆன்லைன் ப்ரொசீஜர் எப்படி உங்களோட பேரண்ட் பாலிகிளினிக், அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க பேரண்ட் பாலிகிளினிக்கோட சேஞ்ச் ஆஃப் ப்ரொசீஜர் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர் படி பார்த்தீங்கன்னா 64 KB இசிஹெச்எஸ் கார்டு வச்சுருக்கவங்க உங்களோட பேரண்ட் பாலிகிளினிக்கை வந்து எவ்ரி 3 months, அதாவது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கலாம் தேவைப்படும்னா. இப்போ எதுக்காக மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்குறவங்க, இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு டூர் போகிறவங்க, வேறு எங்கேயாவது போகிறவங்க, எமர்ஜென்சியில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், நியர்பை இருக்க பாலிகிளினிக் போனாங்க அப்படின்னுங்கன்னா அது உங்களோட பேரண்ட் பாலிகிளினிக்காக இருக்காது. அப்போ மாற்றுறதுக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாது. இசிஹெச்எஸ் எம்பல்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தேவைப்பட்டுச்சுன்னா மாட்டிக்கலாம். இதுக்கு நீங்கள் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அவங்களே கிளிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்சைட்டில் டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் போய் மோர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லாகின் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் சேஞ்ச் பேரண்ட் பாலிகிளினிக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வச்சு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அது சேஞ்ச் ஆயிரும். இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வயசானவங்க, வேறு எங்கேயாவது வெளியூர் டூர் போகிறவங்க, வேறு ஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க, திடீர்னு போகிறவங்க, எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேரண்ட் பாலிகிளினிக்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் ரெஃபரல் ஃபார்மோ இல்லை உங்களோட ட்ரீட்மெண்ட்டோ இல்லை உங்களோட மெடிசனோ எது வாங்குறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்டு ஆல் ஓவர் இந்தியா எங்கே போனாலும் செல்லுபடியாகும். ஆனால் ரெஃபரல் ஃபார்முக்கோ மற்ற விஷயத்துக்கோ போகும்போது உங்களோட பேரண்ட் பாலிகிளினிக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக இந்த ஆப்ஷன் ஆன்லைன்லேயே வந்துடுச்சு. இது நம்மளோட இசிஹெச்எஸ் வெப்சைட்லேயும் இருக்குது. இல்லை நீங்கள் மொபைல் ஆப் வச்சுருந்தீங்க, இசிஹெச்சி பெனிஃபிஷரி மொபைல் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுலேயும் உங்கள் பாலிகிளினிக் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். இது ரொம்ப நல்ல விஷயம். ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா இசிஹெச்எஸ் அந்த மொபைல் கிஷோக் அப்டேட் இருக்குது. அந்த மிஷினுக்குள்ளே போய் நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரெஸ்கிரிப்ஷன்லேயும் மற்ற விஷயத்துலையும் உங்களோட இந்த சேஞ்சான அந்த பாலிகிளினிக் பேரண்ட் பாலிகிளினிக் வந்துடும். நீங்கள் மெடிசனோ மற்ற ட்ரீட்மெண்ட்டோ நீங்கள் பார்த்துக்கலாம். இது நம்ம இசிஹெச்எஸ் வந்து நல்ல நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த அவேர்னஸ் இல்லாததால் நிறைய பேர் இதை பற்றி தெரியாமே இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க மும்பையிலையோ இல்லை டெல்லியிலையோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்க பாலிகிளினிக்கை நீங்கள் மாற்றிக்கிட்டு நீங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட்டையோ இல்லை மெடிசன்ஸ் வாங்குறதையோ மற்ற எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை சார், நான் வந்து தமிழ்நாட்டில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், என்னோடய பாலிகிளினிக் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. தேவைப்படலைன்னா தேவை கிடையாது. இது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதான் இவங்க அஃபிஷியலாகவே கொடுத்துருக்க லெட்டர். இந்த லெட்டர் வந்து 10 ஜூன் அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் மொபைலுக்கும். இப்போ மொபைலுக்கும் நான் காட்டுறேன் அந்த லெட்டரை. இசிஹெச்எஸோட அந்த மொபைல் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா 10 ஜூனுக்கு கொடுத்த லெட்ரு தான். சேம் இசிஹெச்எஸ் எம்டியிலேருந்து கொடுத்த லெட்ரு தான். ஆன்லைன் ப்ரொசீஜர் டு சேஞ்ச் ரெக்வஸ்ட் டு மொபைல் நம்பர், உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் இசிஹெச்எஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேரண்ட் பாலிகிளினிக் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மோர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து சேஞ்ச் மொபைல் நம்பர் ப்ரைமரி, சேஞ்ச் மொபைல் நம்பர் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். யாருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் அந்த மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஏன் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஓடிபிக்கும் மற்ற விஷயத்துக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் இசிஹெச்எஸில் பதிஞ்சு வச்சு
வச்சுருக்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இசிஹெச்எஸ் பொறுத்தளவு உங்களோட இமெயில் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பரும் இசிஹெச்எஸ் கிளைம் வாங்குறதுக்கும், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறதுக்கும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இசிஹெச்எஸில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் உங்களோட தான் இருக்கணும். அது பை சான்ஸ் பழைய நம்பராக இருந்துச்சு, ரொம்ப பேருக்கு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பென்ஷன் வந்திருப்பாங்க, அப்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ புது நம்பர் சேஞ்ச் பண்ணால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அந்த நம்பர் இப்போ இல்லாமல் கூட இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது எல்லாமே இந்த லெட்டர் படி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட நோக்கம் நீங்கள் வந்து எமர்ஜென்சி டயத்தில் மருத்துவம் பார்க்கணும். உங்களோட இசிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி பாதிக்கப்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதை மறக்காமல் எல்லா எக்ஸர்வீஸ்மேனுக்கும் நீங்கள் பகிருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், இதை பகிர்ந்துட்டு அதுக்கடுத்து நம்மளோட யூடியூப் சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி 29 rupees பே பண்ணி நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கினீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் இமீடியட்டாக நம்ம போட்டோன்னே வந்து சேர்ந்துடும். மற்றவங்களுக்கு வரும், லேட்டாக வரும், ஒரு 6 நாள் 5 நாள் கழிச்சு வரும். உங்களுக்கு இமீடியட்டாக வரும் அஃபிஷியல் பார்ட்னருக்கு. அதை மட்டும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.